வணக்கம் வியாபார நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளி. இது எங்கே விளையுது, அதே மாதிரி நம்ம இது எப்படி எடுத்துன்னு வந்து ஸ்டாக் வைக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது எடுக்கணுன்னா இந்தியாவில் பல மாநிலத்தில் விளையுது. ஆந்திரா, தெலுங்கானா, அதுக்கப்புறம் இது முக்கியமாக நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து பார்த்தோன்னா ஜார்க்கண்ட். இது ஏன் இந்த சைடு விளையுதுன்னா அதோட மண் வந்து தன்மை வந்து இந்த அதாவது ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் வந்து ஒரு ஏற்றதாக இருக்குது. அதனால் விளைச்சலும் கொஞ்சம் அதிகமாக வருது. நம்ம தமிழ்நாட்டிலே கூட நிறைய இடத்துல புளி வந்து உற்பத்தி ஆகுது. ஆனால் அந்தளவுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் கிடையாது. இங்கேருந்து வர்றது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சீப்பாக வரும். ஓரளவுக்குல ரொம்பவே சீப்பு தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் இதுதான் வந்து புளியோட சீசனு. இந்த டைமில் எடுத்து கோல்டு ஸ்டோரேஜில் வச்சுருவாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா 20 ஸ்டார்ட் ஆகும் ப்ரைஸு. 20 கொட்டையோடு வரும்போது பார்த்திங்கன்னா அதை வச்சுன்னு வந்து கொஞ்சம் லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதாவது கொஞ்சம் அதிகமான நாட்கள் வரும். கொட்டையோடு எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது அவங்க சௌகரியத்தை பொறுத்து உடனே கேஷ் ஆக்கணுன்றவங்க கொட்டை இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து கேஷ் ஆக்குவாங்க. அதே மாதிரி நம்ம எடுக்கிறத பொறுத்து தான். கொட்டையோட எடுத்துக்கலாம், இல்லைனா வெறும் புளியை மட்டும் எடுத்துகிட்டு வரலாம். ஜார்க்கண்டில் பார்த்திங்கன்னா ராஞ்சியில் இருக்குது. ராஞ்சியில் பார்த்திங்கன்னா நம்ம தலை தோனி அங்கே தான் வந்து பிறந்து வளர்ந்தார். ஸோ அந்த இடத்துலேருந்து தான் புளி நம்மளுக்கு சப்ளை ஆகுது. இன்னும் அதை சுற்றி பல இடம் இருக்குது ஜார்க்கண்டில். அங்கேருந்து தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வந்து சப்ளை ஆகிட்டுருக்கு. அங்கேருந்து நம்ம வியாபாரிங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூ. 20 30 விற்கும். பிப்ரவரி லாஸ்ட்டில் போயிட்டு ஒரு 10 நாள் அங்கேயே தங்கியிருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம கோல்டு ஸ்டோரேஜில் வச்சுருவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதம் எதுவும் எடுக்க மாட்டாங்க. அது கோல்டு ஸ்டோரேஜில் அப்படியே இருக்கும். அது காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அது எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு கேஜி வைஸ் சொல்லணுன்னா ஒரு 2 சில்லறையில் அது ஒரு ரூ. 2.25 அந்த மாதிரி வரும் ஒரு கேஜி புளிக்கு. ஒரு 4-5 மாதம் வந்து ஸ்டாக் வச்சா ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி. வேலூரில் ஒரு ரேட் இருக்குது. சென்னையில் கொஞ்சம் ஒரு 50 காசு கூட இருக்கலாம். அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு இது. அதே மாதிரி மேட்டுப்பாளையம் அந்த லைனில் பார்த்தா கவர்மெண்ட்டே கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் கம்மி தான் ஸ்டோரேஜ் காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா. தனியார்து போனால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் வைஸாக போனால் அது அவங்க கவர்மெண்ட்டுன்றதுனால ரொம்ப சீப்பாக வந்து கொடுக்குறாங்க. நம்ம போய்ட்டு அங்கே டேரெக்டாக போய் எடுத்துகிட்டு வந்தோன்னா நல்லா காசு இருக்குது புளியில். இது நீங்கள் இந்த வியாபாரம் பண்ணணுன்னா ஜார்க்கண்ட் போய்ட்டு ராஞ்சியில் எடுத்துகிட்டு வரலாம். இன்றைக்கி ராஞ்சியில் ரேட்டு பார்த்திங்கன்னா ரூ. 65 புளி. நம்ம ஏரியாலலாம் 140 130 அந்த மாதிரி ரேட்டு வந்துடுச்சு. நல்லா ஹை குவாலிட்டி. அதே பார்த்திங்கன்னா சீசன் டைமில் ஒரே ஒரு ரூ. 20 25 30 தான் அதிகபட்ச ரேட்டு. நம்ம சீசன் டைமில் போய்ட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்து ஸ்டோரேஜில் வச்சிட்டோம்னா நீண்ட காலத்துக்கு இருக்கும், தரமாகவும் இருக்கும், நம்ம விற்கும்போது லாபமும் வரும். நன்றி, வணக்கம்.